பஞ்சவர்கள் ஐவர் நாங்கள் சரியான சந்திரகுலம் பாண்டவர் ஆனா ஆதி நினைக்கணும்னா அது வந்து என்னைக்குமே அது வந்து ஒரு நல்லது கேட்டதுக்கு வந்து ஒத்து வராது. ஆதி நல்லா பேது வருமா அப்படின்னு அன்னைக்கு உங்க காலத்துல அது பெரிய இடம் தாங்க. ஏன் காலத்துல அது நீங்க ஒண்ணு எங்க பாதியார் யாரு கருப்பண்ண அவர்கள், கருப்பண்ண அவர்களும் எங்க அண்ணனாகிய என் கூட பிறக்காத பிறப்பு என் ரத்தத்தை ரத்தனும் என் அண்ணன் யாரு அழகேசன் அவர்கள் அவர் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் பவர் எடுத்துட்டீங்க எனக்கு மாதிரி கோயில்ல இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 29 வருஷம் ஆகுது. ஆனா மறக்க முடியாது. அவங்க இன்னைக்கு சாமி ஆயிட்டாங்க ரெண்டு பேருமே. அந்த கடவுள் ரெண்டு பேருமே சாமி குடும்பம், ரெண்டு பேருக்கு குடும்பம். இந்த மாதிரி கோயில் சன்னிதை எப்படி வருதோ அது போல வரணும்னு சொல்லி நாயர் கும்பிடணும். அப்படி இருந்தாலும் சந்திர குலத்துல பிறந்தாலும் நாங்கள் 5 ராஜாக்களும் சரி நாங்க யாராரு பிறந்து தெரியுமா? சொல்லு சாமி. என்ன பெத்தவாளோ குந்தாதேவி பேரு வைத்தவாளோ மந்தாதேவி பெத்தவளோ குந்தாதேவி, என் பேரு வைத்தவளோ மந்திராதேவி. ஆமா, பாண்டு மன்னனுக்கும் இந்த காய்ச்சல் குத்துறாங்க அங்க அதெல்லாம் நம்ம என்ன என்ன சொல்லணும்ல அதெல்லாம் நம்ம பிள்ளைங்க. சரி அது போதும். பின்ன அப்படி சொல்லுமில்ல. அதாவது பேரு வைத்தவ மந்திராதேவி, என்ன பெத்தவ குந்தமாதேவி. எங்க பாண்டு மன்னனுக்கு தந்தைக்கு 2 தாரங்கள். சரிங்க. அப்படி 2 தாரத்துக்கும் நாங்க யாராரு சொல்லுங்க சொல்கிறீங்க. தாரா நல்ல புகழ்
தாரா புகழ் படைத்த தர்மராஜர் எனது பேர். வெற்றி மதகரியாலும் பீமசேனன் எனது தம்பி. சரி. ஆளான அழகு மன்னன் அர்ஜுனன் எனது தம்பி. சரி. நாங்க 3 பேரும் குந்தமா தேவிக்கு பிறந்த ஒரு தாய் மக்கள். ஆமா. சரி. நகலம் சகாதேவி இருவரும் மந்திராதேவிக்கு பிறந்தவர்கள். அப்படியா? அப்படி மந்திராதேவிக்கு பிறந்தாலும் சரி, ஒரு தாய் பிள்ளை போல ஒற்றுமையாக எந்த குறையும் இல்லை. சரி, நாங்க வாழ்ந்து கொண்டிருந்தோம். சரி சாமி. அஸ்னாபுரத்திலே நாங்க அனைவரும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கோம். சரி பகவானே. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற போது என் தம்பியாகிய அர்ஜுனன் செம்மதுராபுரி பட்டணத்தை ஆளக்கூடிய அள்ளி மகாராணியை திருமணம் செய்து வைத்தார். சரிங்க. அள்ளி மகாராணி. ஆமா. அப்படி அள்ளி மகாராணி திருமணம் செய்து அவனுக்கு அள்ளி மகாராணிக்கும் அர்ஜுனனுக்கும் என் தம்பிக்கும் பிறந்தவன் புலேந்திரன். அப்படி என்ற ஒரு குழந்தை பிறந்தது. அந்த புலேந்திரனுக்கு கலந்தாரி என்னும் பெண்ணை திருமணம் செய்து வைத்தார்கள். ஓ, கலந்தாரியே. ஆமா. சரி. அந்த கலந்தாரிக்கும் புலேந்திரனுக்கும் பிறந்தவர் சின்னர்த்தினர். ஆமா. சின்னர்த்தினனுக்கு குணவதி என்னும் பெண்ணை திருமணம் செய்து அந்த குணவதிக்கும் சின்னர்த்தினனுக்கும் பிறந்தவர் குணசீலன். ஆமா. குணசீலன் எனக்கு கொல்லு பேரனாக. அப்படி கொல்லு பேரனாக இருந்தும் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாகவே அந்த அஸ்னாபுரத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிற போது என் பேர பிள்ளையாகிய ஆரணியும் காற்றுக்கு சென்று வன பதவிகள் எல்லாம் பார்த்து வருகிறேன் சொல்லி வனாந்தரத்துக்கு போனான். சரி. அப்படி போனவனே இன்னும் காணவில்லை. என்னாச்சு ஏதாச்சும் தெரியவில்லை. அவனுக்கு என்ன நேர்ந்தது ஏது நேர்ந்தது ஒன்றும் தெரியவில்லை. அதனால ரொம்ப மனசங்கடமாக இருக்கிறது. என்னுடைய தேவியாகி பாஞ்சாலி அரமனையில இருக்கிறார். அவரை அழைத்து வா. உடனே அவரிடத்துல சொல்லி ஒரு யோசனைகள் கேட்டு தம்பிமார்களை தேடியும் பேரனையும் தேடி போக வேண்டும். ஆமா, அந்த அம்மாவை ஒன்ன கூட்டு வரேங்க. இப்படி